பராசக்தி படத்தை இயக்கிய இயக்குனர் சுதா கொங்கரா தனக்கு 8.5 கோடி ரூபாய் சம்பளமாக்கியிருப்பதாக தொடர்ந்த வழக்கில் அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பள பாக்கியை வழங்கும் வரை அந்நிறுவனத்தின் புதிய படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு நீதிபதி அளித்த பதில் என்ன? பராசக்தி திரைப்படத்தை இயக்கியதில் இயக்குனர் சுதா கொங்கராவிற்கு 8.5 கோடி ரூபாய் சம்பள பாக்கி இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கு. தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு. விவரம் என்ன? நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த பராசக்தி திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியானது. படத்தை இயக்க சுதா கொங்கராவிற்கு 15 கோடி ரூபாய் ஊதிய ஒப்பந்தம் செய்த நிலையில் 8 கோடியே 39 லட்சம் ரூபாய் ஊதிய பாக்கி வைத்துள்ளதாகவும் அந்த தொகையை தனக்கு செலுத்த கோரி சுதா கொங்கரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தன்னுடைய சம்பள பாக்கி வரும் வரை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இதயம் முரடி படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று இயக்குனர் சுதா கொங்கரா மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் பராசக்தி படத்தின் உரிமையை 3ஆம் நபருக்கு வழங்க தடை விதிக்க வேண்டும் என்றும் படத்தின் OTT உரிமம் வழங்கியதன் மூலம் கிடைத்த வருமானத்தின் முழு விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு மனுவிற்கு ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க டான் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். இந்நிலையில் டான் பிக்சர்ஸ் அளிக்கும் பதிலில் சுதா கொங்கரா வைத்துள்ள குற்றச்சாட்டு அடுத்த கட்டத்திற்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.